பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமலை தான் பார்க்க போறோம். நம்மளுடைய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய, செல்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல்னு சொல்லலாம். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஓதணும் அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா இந்த ரமலான் மாசம் எப்படிப்பட்ட மாசம்னு பாத்தீங்கன்னா, அதுவும் நம்ம இந்த கடைசி 10 நாள்ல இருக்கிறோமே, அதுவும் கடைசி ஒரு வாரம் கூட இப்ப இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அடுத்த வாரம் இந்நேரம் என்ன ஆயிரும், நமக்கு ரம்ஜான்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கும். கடைசி நாட்கள்ல இருக்கிறோமே. இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக பாத்தீங்கன்னா அவர்கள் தான தர்மத்தை வாரி வாரி வழங்கிய நாட்கள். எதுக்காக தான தர்மம் வழங்குறாங்க? அல்லாஹ் பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க, அதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால நீங்க இந்த நாட்கள்ல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால முடிஞ்ச காசை கொடுங்க. கண்டிப்பா நம்மளால ஒரு 10 ரூபா, ஒரு 20 ரூபாலாம் கொடுக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு முசாவர் வராங்க, அவங்க ரொம்ப கெஞ்சுவாங்க, அப்ப கூட நம்ம 1 ரூபா தான் கொடுப்போம். அவங்களுக்கு ஏதோ 1 ரூபாய்க்கு மேல வாங்குறதுக்கு தகுதி இல்லாத மாதிரியே நம்ம பண்ணுவோம். அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்களால முடியுமா, அப்ப அந்த காசை கொடுங்க. கண்டிப்பா உங்களிடத்துல இருக்கிறதை விட பாத்தீங்கன்னா அல்லாஹ் 100 மடங்கா உங்களுக்கு செல்வத்தை உயர்த்துவான். உண்மையாலுமே போன வருஷம் அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு சதக்கா செஞ்சவங்க இந்த வருஷம் எவ்வளவோ பேர் நல்லா இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களை பல தடவை நம்ம கண்ணார பார்த்திருக்கோம். ஒரு தடவை பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் இருந்தாலும் வந்திருக்கவங்களை வெறுங்கையோட அனுப்ப வேண்டாம் அப்படிங்கறதுக்காக நம்ம காசு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா வருமானம் எல்லாம் உயர்ந்து நாங்க விரும்பி ஒரு 100 பேத்துக்கு கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் காசு கொடுத்தான். அப்பதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. போன வருஷம் ரம்ஜான்ல சதக்கா செய்யறது கூட காசு இல்லாம இருந்தோமே, யாராவது கேட்டா கூட நம்ம சங்கடப்பட்டோமே. இந்த வருஷம் பாருங்க, நம்ம நல்லா 4 பேத்துக்கு கொடுக்குற அளவுக்கு அல்லா வச்சிருக்கானே. அப்ப பார்த்தா போன வருஷம் ரமலான்ல நம்ம அதை கொடுத்ததுதான் நமக்கு காரணமா இருந்திருக்கு. கஷ்டத்துல கூட உதவுனனாலதான் அல்லா நம்மள இந்த அளவுக்கு நல்லது வச்சிருக்கான் அப்படின்னு புரியுது. அதனால நீங்க நிச்சயமாக இந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் வெளியூர்ல இருந்து தேடி வராங்க, காசு கேட்டு நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அவங்கள குறைவா நினைக்காம, அவங்கள சும்மா வெறுங்கையோட அனுப்பாம, கதவே திறக்காம வீட்டுக்குள்ளேயே உட்காராம போய் என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு தேவையானதை கொடுங்க. அவங்க துணிமணி கேட்கறாங்களா, இருந்தா பழைய துணிமணிகளை எடுத்து கொடுங்க. இல்ல பாத்தீங்கன்னா பணத்தை கொடுங்க. அல்லாஹ் இடத்துல கொடுத்து போட்டு கையோட துவா செய்யுங்க. ஏன்னா மூசா நபி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 2 பெண்களுக்கு உதவுனாங்களாமா அந்த கிணத்துல இருந்து அவங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் ஊற்றுவதற்கு. அப்ப அந்த கால்நடைகள் அந்த நீரை குடித்ததுக்கு பிறகு அந்த பெண்கள் 2 பேரும் போயிடுறாங்க. போனவங்க அவங்க அத்தாட்ட சொல்றாங்க, இப்படி எங்களுக்கு ஒருத்தர் உதவுனாருன்ட்டு. உடனே அவங்க அத்தா என்ன பண்றாரு, மூசா நபியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த பெண்கள்ல ஒருவர் என்ன பண்றாங்க, மூசா நபியை கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, அவங்க அத்தா என்ன பண்றாருன்னா, அந்த 2ல ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கையோட வேலையை கொடுத்துடுறாரு. அவருடைய இடத்துலயே வேலைக்கு அவருடைய ஆட்டு பண்ணையிலேயே சேர்த்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது. பொண்ணு கொடுத்து, வீடு கொடுத்து, வேலை கொடுத்து, வருமானம் கொடுத்து, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையே அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அவர் செஞ்ச ஒரு உதவிதான் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய நல்லதை கொடுத்துச்சு. அதனால நீங்க ஒரு உதவி செஞ்சா கண்டிப்பா துவா செய்யுங்க. அந்த துவாவே உங்களை செல்வந்தராக்கும். ஏன்னா எவ்வளவு இபாதத் வேணா நீங்க செய்யலாம், எவ்வளவு வேணா செய்யலாம். ஆனா சில நற்குணங்களே நம்மள என்ன பண்ணிரும், செல்வந்தராக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியது, தான தர்மம் கொடுக்கக்கூடியது நம்மளை செல்வந்தராக்கும். இது பாத்தீங்கன்னா உதவினா மூசா நபி செஞ்சது காசுல செய்யல, உடல் ரீதியாக என்ன பண்ணாரு, உழைச்சு ஒரு உதவி செஞ்சாரு. அந்த மாதிரி நம்ம மத்தவங்களுக்கு செய்யலாம். நமக்கு என்ன போச்சு, யாரோ எப்படியோ போட்டுன்னு நினைக்காம அல்லாவுக்காக நம்ம யாராவது உதவி கேட்கணும், செய்யலாம் முடிஞ்ச விஷயத்த. அது இல்லாம காசாலையும் கொடுக்கலாம். காசாலையும் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் அது என்ன பண்ணுவான், 10 மடங்கா 100 மடங்கா உங்களுக்கு தான் திருப்பி கொடுப்பான். இந்த ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதோட சேர்ந்து நீங்க யா வஹாபு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மையும் ஓதிக்கொள்ளுங்க. யா வஹாப்னா தாராளமாக கொடுப்பவன்னு அர்த்தம். இதை ஓதுங்க, ஓதிக்கோங்க, ஊதியும் விட்டுக்கொள்ளுங்க. பணத்தின் மீது உங்களுக்கு பணம் என்ன ஆகும், அதிகரிக்கும். அல்லா அடுத்த துவா செய்யுங்க. நம்ம செய்யற அமல்களை விட அவன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அவன் கையில இருந்து வருது. அல்லா எனக்கு நீ தாராளமா கூடிய இந்த பணத்தைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல நம்பிக்கையோடு ஓதி பாருங்க, நம்பிக்கையோட கேட்டு பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தாராளமா கொடுப்பான். ஏன் நம்ம தாராளமா கொடுன்னு கேக்குறேன்னா, அல்லாஹ் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கான். யாரும் காசு பார்க்காதவங்க இந்த உலகத்துல இல்ல, எல்லாத்துலயுமே காசு இருக்கு. ஆனா தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கா, அதாவது நமக்கு எல்லா ஆசையும் அதுல நிறைவேறுதான்னு பார்த்தா கிடையாது. அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. அப்ப நமக்கு வேணுங்கிறது காசு மட்டும் இல்ல, காசு எல்லாம் கொடுத்துட்டான், அது தாராளமா கொடுக்கறதா நமக்கு தேவைங்கிறத நம்ம உணர்ந்து கேட்கிறோம். அதனால இந்த யா வஹாபுவை 100 முறை ஓதிவாங்க. கண்டிப்பா இந்த நாட்கள் ரொம்ப சிறப்புக்குரிய நாட்கள். இந்த நாட்கள்ல இந்த அமலை தவற விடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.